ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைல் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம சூப்பரான சுரைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. பொடியாக நறுக்குன பூண்டு, பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் வந்த பிறகு பொடியாக நறுக்குன பெரிய சைஸ் தக்காளி 1 அதையும் சேர்த்துருங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கட்டும். ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் பொடியாக நறுக்குன சுரைக்காயை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. தண்ணி விடாமையே கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம குழம்புக்கு சேர்க்க வேண்டிய வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம். அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் தேங்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதையும் நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காயும் வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்த பிறகு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடியையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சுரைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.